உயர்தமிழ் வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காணொலியில கோபம் பற்றி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். நிறைய இலக்கியங்கள்ல கோபம் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம வள்ளுவ பெருந்தகை கோபம் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 31வது அதிகாரம் வெகுளாமையில 10 குறட்பால கோபம்னா என்ன, கோபம் எங்க படணும் எங்க படக்கூடாது, அது எப்படிப்பட்டது, அது என்னவெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்றத 10 குறட்பால சொல்லியிருக்காரு. அந்த 310வது குறள்ல ரொம்பவே ஒரு அதிகப்படியா நமக்காக சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு, சினத்தை உடையவர் இறந்தவர் ஆவார். அப்ப கோபப்படுறவங்க இறந்தவர்களுக்கு சமமானவர்கள். அப்ப கோபப்படல அப்படின்னா துறந்தார் துறந்தார் துணை அப்படின்னா அவங்க துறவிக்கு சமமானவர்கள். யாரு? கோபப்படாதவங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கோபப்படாதவங்க அவங்களுக்கு இறப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அளவுக்கு அவர் சொல்லும் போதும் இந்த குறளை நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அப்புறமா அவன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபப்படாம கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபம் வரும், வராம இருக்காது. வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குறள் நம்ம நினைவுக்கு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், முழுமையாக இல்லைனாலும் ஒரு அளவுக்கேன்னு இந்த கோபத்தை கட்டுப்படுத்த நம்மளால முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப அறிவியல் பூர்வமாக நிறைய ஆய்வுகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த கோபத்தினால நிறைய உடல் உபாதைகள், ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள்லாம் ஏற்படுது அப்படின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அறிவியல் ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம தெய்வ புலவராகிய திருவள்ளுவர் கிமு 31ஆம் நூற்றாண்டிலேயே இந்த கோபம் பற்றி இவ்வளவு செய்திகளையும் நமக்கு சொல்லியிருக்காரு. ஆகையால இந்த கோபத்தை தவிர்த்து உடல் நலத்தை காக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.